பாஜக மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விஜயை பற்றி ஒரு விமர்சனம் வச்சு, யார் இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க சார் விஜய்க்கு? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டிஎன் 2026 ஒரு காட்சி வருது. விஜய் ஒரு தலைவர், தாவேகோட தலைவர். அப்போ அவரை விமர்சிக்கும் போது தான் கட்சியும் சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை சார், கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன், விஜய் இப்போ பச்சை திட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. யார்? புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, இன்னொரு மென்டல் வந்து எக்மரில் நிற்கிறான இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டுறானுங்க விஜய். ஏன்னா தால் என்னங்க இவ்வளோ சோம்பேறி இருக்காரு, பிரச்சாரத்துக்கு வரமாட்டாருங்க. சைக்கிள் ஓட்டினா அதை ஓட்டினா ஒரே நாள் ஓவர் சீன் போட்டு வேண்டியது. உன்னை யாரும் சைக்கிள் ஓட்ட சொன்னது? நீ சைக்கிள் ஓட்டினா அவனுக்கு போட்டு உன்னை கீழே தண்ணி மிதி மிதித்து பத்தாத்துக்கு அவனுக்கு வர மிதிக்கிறானுங்க. இதான் நேரம் பார்த்து யார் பவுன்சர் இருக்கா இது அவனுங்களும் மிதித்து இது கீழே தள்ளி, இதெல்லாம் தேவையா அவனுக்கு சார்? ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடறதுக்கு முன்னாடி இல்லீகலாக அதை வந்து படத்தை திருடி வந்து நீங்கள் வெளியிடுறதுலாம் தப்பான விஷயம். உண்மையிலேயே யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் நீங்கள் வந்து ஜென்ரலாக உங்களோட நேரத்தை போட்டு பொதுவான வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம், கண்டிக்கிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு பண்ணதே இவனுங்க தான். நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பாஜக மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விஜயை பற்றி ஒரு விமர்சனம் வச்சார். ஏற்கனவே விஜய் த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னவர் மீண்டும் அவருக்கு ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காரு. அதே சமயம் திமுகவோட பி டீம் அப்படின்றது விஜய் கட்சியை, தாவேக்காவை திமுகவால் உருவாக்கப்பட்டு தான் தாவேக்கான்னு சொல்கிறாரு. ஏன்னா காரைக்குடியில் போனவர் திரும்பி வந்தார் இல்லையா, என்னங்க நீங்கள் திமுகவை விரட்டி எடுப்பீங்கன்னு பார்த்தா அங்கே போய் சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை ஒன்று விட்டோம். ஒரு நல்ல கணவனாக முதல்ல இருங்க, நல்ல குடும்ப தலைவனாக முதல்ல இருங்க, அதுக்கப்புறம் மக்களுக்கு சேவை செய்வாங்க அப்படின்னு ஒரு அறிவுரையோடு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இந்த மாதிரி அறிவுரை சொல்லணுன்னா முதல்ல நல்ல குடும்ப தலைவனாக இருக்கணும்ல. அந்த வகையில் நான் ஏற்கனவே நினச்சிருந்தான். நான் த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்ல, அப்போவே வந்து இவர் சுத்தமாக இருந்தால் நான் சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் சொல்கிறாங்கன்னா அந்த குற்றத்தை இவங்க செய்யாதவங்களாக தான் சொல்ல முடியும். அவர் துணிச்சலாக வந்து த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கோபத்தில் சொன்னாலும் சரி, இல்லை எப்படி சொன்னாலும் கூட அந்த குற்றம் அவர் செய்யாமல் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அந்த வகையில் போல்டாக சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வருத்தம் கெட்டது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்ணியமான ஒரு தலைவர் பதவியில் இருந்துட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பேசலாமான்னும் போது அவர் வருத்தம் தெரிவித்தார். அது வேறு. ஆனால் இப்போது வந்து சொல்லக்கூடியது வந்து கேட்டால் யார் இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க சார் விஜய்க்கு? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டிஎன் 2026 ஒரு காட்சி வருது இந்த படத்தில். அது விஜய்க்காக வச்சுருக்காங்க. அந்த படத்தில் தம்பி ராமையா வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி, தம்பி ராமையா வந்து புஷியானந்த் கேரக்டரில் இருக்க மாதிரி. ஆனால் நிஜத்தில் புஷியானந்த் தான் குடும்பத்தையே பிரித்தது. ஆனால் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் போது கேட்டால் வந்து என்ன, ஒரு குடும்பத்தோடு இருக்கணும்பா, ஒரு குடும்பத்தோடு இருந்தால் தான் வந்து அரசியலில் வந்து மதிப்பு மரியாதையும், ஒரு குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் வரும். இப்போ விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் மைனஸ் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்களேன். இதை யாரும் அவனுக்கு வந்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது சார். நான்லாம் ஆரம்பத்திலே வந்து ஜான் மூலமாக நான் கன்வே பண்ணேன். பட் அது வேஸ்ட்டு, அது வந்து எடுபடலை. அது வந்து என்னென்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் விஜய் வந்து சர்வாதிகாரியாக இருந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து அவங்க மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை. ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு நான் விருப்பப்பட்டு தான் நான் இருப்பேன்லாம் சொல்ல முடியாது. இப்போது பிரதமர் இருக்கிறாருன்னா அந்த ஒரு பதவிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகாரம் இருக்கலாம். ஆனால் சுதந்திரத்தை வந்து சுதந்திரம் வந்து பறிக்கப்படும். இப்போ முதலமைச்சர் இருக்கிறாரு, அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அவருடைய தனி மனித சுதந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பறிக்கப்படும். எல்லா தலைவருக்கும் இதான் நிலைமை. ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்கன்னா அதிகாரம் இருக்கலாம், ஆனால் தனி மனித சுதந்திரம் வந்து பறிக்கப்படும். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட முடியாது. அது செக்யூரிட்டி வந்து கேட்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூட்டை கிளியர் பண்ணணும், டிராஃபிக்கை கிளியர் பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், ஏகப்பட்டது இருக்குது. ஃபார்மாலிட்டி நிறைய இருக்குது. தன்னிச்சா நீங்கள் நினச்சிங்கன்னா கிளம்பி போயிட முடியாது. இப்போ மோடி இருக்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட பிரதமர் நினச்சாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மூலைக்கு போகலாம். ஆனால் எப்படி போகணும், நினச்சா தனியாலாம் போயிட முடியாது. ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதுக்கு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனிதன்கிட்ட வருதோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது பறிக்கப்படும். இல்லை நான் வந்து அதிகாரத்தில் நான் இருந்தாலும் நான் இப்படிலாம் நான் இருப்பேன்னு சொன்னால் அசிங்கப்படணும். அடுத்த கட்டம்
நான் அதிகாரம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அசிங்கப்பட வேண்டியது வரும். 4 பேர் அப்படி தான் செய்வாங்க, காரி தான் துப்புவாங்க. இப்போ விஜய்க்கு எப்படி மரியாதை குறையுது பார்த்தீங்கன்னா, எல்லா மட்டத்துலேயும் மரியாதை எதனால் குறையுதுன்னு கேட்டால், விஜய் வந்து ஒரு குடும்பத்தோடு இல்லைங்க, மனைவி பிள்ளைகளோடு இல்லைங்க, ஏதோ ஒரு நடிகையோட அப்படி இப்படி ஏதோ இருந்துட்டு இருக்கிறார் போல இருக்குங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம் விஜயோட வீடு எங்கே தெரியுமா, பனையூரில் இருக்குது, பனையூரில் இருக்குது என்ன எல்லோரும் நினைப்போம். ஓ பனையூர்னா, பனையூரில் யார் வந்து குடும்பம் இருக்குதா? குடும்பம்லாம் கிடையாதுங்க. அவங்க பையன் வந்து ஒரு வாடகை வீட்டில் பெசன் நகரில் ஒரு அசோக் நகரில் ஒரு வீடு வாடகை எடுத்துருக்கப்புறம் அந்த அம்மா வந்து லண்டனில் இருக்காங்க, பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஹாஸ்டலில் தனியாக படிக்குது. இது என்ன வாழ்க்கை இது? அசிங்கமால இது? விஜய் நம்ம எவ்வளோ காரி துப்ப முடியும், ஆனால் ரொம்ப கண்ணியமாக துப்பி இருக்கிறாரு நயனார் நாகேந்திரன். இது யார் சொல்லுவாங்க இந்த வார்த்தை? நீங்கள் அரசியலுக்காக சொல்கிறதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது அரசியலுக்காக சொல்ற, அரசியலை தாண்டி வந்து இது அட்வைஸ். விஜய் மட்டும்தான் பார்க்குறாரு. அவரோட கட்சியில் பல விஷயங்கள் இருக்கு. கருணாகராஜன் மேலே இப்போ ரீசெண்டாக அவதூறு வந்தது. ஒரு பெண் இங்கே பாருங்க, பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரனுடைய வந்து அதிகார எல்லை எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியுமா? வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். நம்ம பெரிய அதிகாரம் இருக்காம தெரியும், கிட்ட போனால் தான் தெரியும். அங்கே ஒவ்வொருத்தரும் அதிகாரம் படைச்சுனா இருப்பான். அந்த காங்கிரஸ், இந்த தேசிய கட்சிகளே நான் சொல்கிறேன், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அங்கே யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குன்னே தெரியாது. நீங்கள் சொல்லலாம் வந்து நயனார் நாகேந்திரன் வந்து மாநில தலைவருங்க அப்படின்னு சொல்லலாம். அங்கே அதிகாரம் அவருக்கு எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கருணாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவருக்கு அதிகாரம். கட்சியோட தலைவர் தாவேகா, ஒரு கட்சியோட விஜய் ஒரு தலைவர், தாவேகோட தலைவர். அப்போ அவரை விமர்சிக்கும் போது தான் கட்சியும் சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை சார், கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து அங்கே அதிகாரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நமக்கு விஜய்க்கு கொடுக்குற கருணாகரனுக்கு கொடுத்து கண்டிப்பாக கொடுக்கலாம் சார், நான் கண்டிப்பாக கொடுக்கணும் தான். ஆனால் அங்கே வந்து அவருக்கு அந்த அதிகாரம் எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போ கருணாகராஜனுக்கு பின்னாடி சந்தோஷ் இருந்தாருன்னு வச்சுங்க, பேச முடியுமா இது? இப்போ கருணாகராஜன் பின்னாடி வந்து அமித்ஷா இருக்கிறாரு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? நயனார் நாகேந்திரன் வந்து அட்வைஸ் பண்ணிட முடியுமா? இந்த தேசிய கட்சிகள்லேயே தேசிய வியாதியே இதுதான். இது யார் யாருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னே தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தனியாக வந்து அவர் தனியாக ஒரு வண்டி ஓட்டி தான் இருக்கிறாரு. இங்கே வந்து ஒரு மாநிலத்தை வந்து தலைவர் இருக்கும்போது இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஷேர் உள்ள வந்து ஏதாவது அதிகாரம் உள்ள ஒரு பதவியில் தான் நான் வந்து அவர் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லலாம் அவர் வந்து மாநில தலைவர் கிடையாதுங்க, நான் தான் மாநில தலைவர் சொல்லலாம். எப்படி படையப்பால வந்து செஞ்சு சொல்லப்படுங்க, மாப்பிள்ளை அவர் தான் சட்டை என்னதுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கதை தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் ஒரு அதிகாரமுள்ள நபராகவே வந்து இருந்துட்டு இருக்கிறாரு இல்லையா? அப்போ அந்த இடத்துல இவருடைய அதிகாரம் என்னவாகுது? அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த தேசிய கட்சிகளை தலைவலியே என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு தெரியாது, யார் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்ல முடியாது. ஒன்றா ரிப்போர்ட் ஒன்றா அனுப்பலாம் எழுதி, அது எங்கே போய் சேரத்துக்கு ஒரு 2 நாள் ஆகும், அதுக்கப்புறம் அவங்க எடுத்து என்ன அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய மேலிட பார்வையாளர்னு சில பேர் இருக்கிறாங்களே, தேசிய மேலிட பார்வையாளர்னு, அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். அவங்க அன்றைக்கி வர டேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எவ்வளோ நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. அவங்க வந்தாங்கன்னா குழுவாக தனித்தனியாக சந்திப்பாங்க. தேசிய அந்த செயலாளர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், வந்தாங்கன்னா தனித்தனி கோஷ்டியாக ஒன்றா சந்திக்க மாட்டாங்க, தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா குழுவாக சந்திப்பாங்க. அப்போ அதில் நயனார் நாகேந்திரனுக்கு எவ்வளோ நேரம் சந்திக்க வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மோடி அமித்ஷாலாம் கேட்டால் நினச்ச நேரத்தில் இவங்க ஃபோன் போட்டுலாம் பேசிட முடியாது. அப்போது இந்த தேசிய கட்சிகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகாரம் சொல்கிறேன். இப்போது ஒரு அமைச்சர் நினச்சாரு வச்சுங்க, இப்போ அமைச்சர் இருக்கிறாருன்னா காலையில் முடிவு பண்ணி சாயந்தரத்துக்குள்ளே வந்து முதலமைச்சர்லாம் பேசிட முடியும். ஆனால் ஒரு வாரம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. நீங்கள் சொல்லிக்கலாம், வேணா நான் தேசிய கட்சியோட மாநில தலைவருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க, அமித்ஷா கிட்ட நேரடியாக பேசிட முடியாது. இதுக்கு ஒரு வந்து ஒரு அமைச்சர் இருப்பாங்க, தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து கவனிக்கிறவங்க, புரோட்டோகால் நிறைய புரோட்டோகால் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் நீங்கள் நினச்சாக்கா உடனே கருணாகராஜன் வந்து அம்மாவுடைய ஆட்சியாக இது, அம்மா வந்து அதிமுக கட்சியில் பார்த்தீங்கன்னா காலையில் ஏன் அவ்வளோ இதுக்கு நாஞ்சில் சம்பவத்து ஒரு நேர்காணல் கொடுத்துட்ருக்கிறாரு. நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அம்மா வந்து பட்டத்து யானை மாதிரி அலங்கரிக்கப்பட்ட யானை போல் நடந்து வருகிறார். இது ஓமையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இது லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் போயிட்டு இருக்கு. அவர் பேசின டிபேட்லேயே ஸ்க்ரோல் போயிட்டு இருக்குது. என்னென்ன இந்த மாதிரி வந்து நாஞ்சில் சம்பத் நீக்கப்பட்டார் சார், நீங்கள் நீக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்க சார், செய்தி வந்துட்டு இருக்கு.
நான் நீக்கப்பட்டனா அப்படின்னு. இந்த ஓமை கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஓமை கொடுக்கும்போது எதுக்கு எந்த ஓமை கொடுக்குறதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிறீங்க பெருமையாக தான், ஆனால் உருவத்தை பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி டிஃபேம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி சார், இப்போ விஜயை உருவாக்குனது திமுகன்ற இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாரு சார். விஜயை உருவாக்குறது எனக்கு நல்லா தெரியும் சார். விஜய் உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து ஒரே ஒரு ஆள் தான். அது வந்து ஜான் ஆரோக்கியசாமி. நான் ஜான் கிட்டே பேசியிருக்கிறேன். நான் வந்து ஒரு 50-60 தடவை நான் நைட்டில் பேசியிருக்கேன். நல்ல மனிதர், நல்ல அறிவாளி, சிறந்த அறிவாளி. கேளுங்க, சிறந்த அறிவாளி. ஆனால் அவர் வந்து இங்கே அரசியல் கட்சியில் வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநிலத்தில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து ஒரு கட்சியை தொடங்கும் போது பல விதமான நெருக்கடி இருக்குதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கங்கே துண்டு போட்டு வச்சுருந்தார். எல்லா இடத்துலையும் ஒரு நட்பு சக்தி வச்சுருந்தார். என்கிட்ட சொல்லவே இருக்கார். எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்புமணி நேரடியாக நட்பு இருக்குது, சீமான் அவர்கள் வந்து நேரடியாக நட்பு இருக்குது. இன்னும் வந்து எல்லா கட்சியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து ஒரு நட்பு வச்சுருந்தார், லிங்க் வச்சுருந்தார். சாதாரண ஆள் கிடையாது, ஒரு மாஸ்டர் பிரெயின் உள்ள ஆள். எனக்கு நல்லா தெரியும். அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்குவேர் ஆணிவேராக வந்து புரிஞ்சு வச்சுருந்தார். எப்படி வந்து ஒன்றுமே இல்லாத நபரை கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பிராண்டாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து டேலண்ட் உள்ள ஆள். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து அவர் சூஸ் பண்ண லீடர் சரியில்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக சரக்கு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்லாந்து படுக்கிற ஆளாக இருக்கிறான். அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் எப்படிப்பட்ட ஆளை ரெடி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அவன் மக்கா கூட இருக்கட்டும், ஆனால் 24 ஹவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா வானா வரணும். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க TN 2026 இவர் தம்பிராமையா வந்து அந்த ஊர் பண்ணையார். 1000 ஏக்கர் நிலம் இருக்குது. புஷியானந்த். அவர் தான் நினைக்கிறார் தன் அரசியல் பிரவேசத்துக்கு வந்து இவனை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பச்சை மண்ணு மாதிரி ஒன்றுமே தெரியாத ஒரு நார்த் இந்தியன், இன்னும் சொல்லப்போனால் வந்து ஹிந்திக்கார ஒரு வாலிபர். யார் இவர்? நட்டி. ஆனால் பிரமாதமாக பேசுகிறாப்புல நட்டி. அந்த நார்த் இந்தியன் பேசுவாங்கல்ல, நார்த் இந்தியன் ஸ்லாங்கு பிச்சு உதறாப்புல. அதாவது நார்த் இந்தியன் வந்து தமிழ் பேசுகிறானுங்க இல்லையா, அது வந்து நம்ம இவன் தம்பி பேசுவான் பாருங்க, இவன் கோபி சுதாகர் வந்து பேசுவான். ஆனால் இங்கே விஜய் பிச்சு உதறான். ஆமாம், ஐயோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து அதான் சொன்னேன், கோபி சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் பண்ணுற அந்த காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பொழந்து கட்டுவான். அந்த மாதிரி தான் வந்து அதை விட இவர் வந்து வேறு லெவலில் பேசுகிறார். யார்? நட்டி. அப்போது அந்த ஒன்றுமே தெரியாதவனை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கல்ட்டு, பெரிய வந்து தங்க நட்சத்திரமாக மாற்றுறாரு. அதாவது கோல்டன் ஸ்டாராக மாற்றுறாரு. அப்படி கோல்டன் ஸ்டாராக மாற்றி யார்? தம்பிராமையை மாற்றி அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் கட்சி வந்து தலைவராக மாற்றுறாரு. உள்ளபடியே ரொம்ப பாராட்டணும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம தம்பிராமைய ரோலை தான் வந்து ஜான் பண்ணுறாரு. ஆனால் அந்த நட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நட்டினா அந்த படத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டர் படி பார்த்திங்கன்னா வந்து குல்குந்து குமார். குல்குந்து குமார் சும்மா சொல்கிறார் சார். குல்குந்துனா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? அதை ரோஜா இதழில் செய்வாங்க. அது வந்து தெரியல உங்களுக்கு? குல்குந்து தெரியுமா? ரோஜா இதழில் வந்து ஜாம் மாதிரி செய்வாங்க. அது வந்து வட இந்தியாவில் தயாரிக்கக்கூடியது தான் அது. அந்த அவங்க தான் பெரும்பாலும் சாப்பிட்றாங்க. அதாவது சூடு குறையிறதுக்காக, குளிர்ச்சிக்காக, கூலாக இருக்கும், பாடி கூல் பண்ணுறதுக்காக சாப்பிட்றது தான் அந்த குல்குந்து. அந்த குல்குந்து குமாரை வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் அவைலபிளாக இருப்பார். 24 மணி நேரம் அவைலபிளாக இருப்பார். அப்படி தான் வந்து இருக்கணும். ஆனால் அவரே வந்து ஒரு நடிகனாக மாறின பிறகு அப்போ சொல்லுவார், நீங்கள் முதலமைச்சர் ஆகிட போகிற சார், நடிகனான பிறகு வந்து அரசியல் கட்சி தலைவரான பிறகு நீ வந்து ஃபோனை கைதியை வச்சுக்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்டுனா அவனை வந்து அடிக்கடி உங்க வந்து அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எல்லா முடிவும் நீ தான் சொல்லணும், எல்லா முடிவும் நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போது வந்து நட்டி கேட்பார், அதாவது குல்குந்த் குமார் கேட்பார், அப்போது 7 மணிக்கு நான் போதை ஆகணுமே, 7 மணிக்கு நான் சரக்கு அடிக்கணுமே எப்படி, 9 மணிக்கு நான் லவ்வரை மீட் பண்ணணுமே எப்படி, அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் வந்து படத்தில் வந்து அவைலபிளாக இருந்தார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மால் வந்து ஜான் கூப்பிட்ற நேரத்துக்கு அவைலபிள் கிடையாது. இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணால் மறுநாள் வந்து இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு ஃபோன் பண்ணாக்கா மறுநாள் காலையில் 8 மணிக்கு வந்து என்னன்னு கேட்கக்கூடிய நபர். புரியுது. அவங்க வச்சு என்ன பண்ண முடியும்? அதனால்
ஜான் வந்து திறமைசாலியாக இருக்கலாம் சார், ஆனால் நீங்கள் சூஸ் பண்ண நபர் சரியில்லைல்ல. இப்போ இந்த இடத்துல வந்து இதே வந்து இந்த பிராண்ட் கிரியேஷனை வந்து நீங்கள் வந்து யாருக்கு பண்ண முடியும்? அண்ணன் திருமாவுக்கு பண்ண முடியும், அண்ணன் சீமாவுக்கு பண்ண முடியும், அன்புமணிக்கு பண்ண முடியும். இன்னும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க, உடனடியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம். ஆனால் நீங்கள் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா இவன் போய் வந்து பனையூருக்கு உள்ளே போயிட்டான்னா நீங்களே உள்ளே நுழைய முடியாது, அவன் ரூம் உள்ள. அந்த அளவுக்கு ஒரு மர்ம யோகியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு குடும்பத்தோடு இருந்தான்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் தகவலாவது சொல்லுங்கம்மா. அம்மா தாயே இந்த தகவல் கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுமாண்ணா. சரி சார் சொல்கிறேங்க. தானே நடக்கும் வழக்கமா. அங்கே வந்து யாருமே கிடையாது. இது இவன் இப்போ பைத்தியம் போல சுற்றிட்டு இருக்கிறான். டி நகரில் ஒரு தெருவாக சுற்றிட்டு இருக்கிறான். யார்? புஷி ஆனந்த். அவன் எம்எல்ஏ ஆயிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இது டி நகரில் இவங்க நினைக்க நினைக்கிட்டுனா வந்து விஜய் சார் பேரை சொல்லிட்டா போட்டுருவாங்கன்னு. இது விஜய் இப்போ பச்சை திட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. யார்? புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, இன்னொரு மென்டல் வந்து எக்மோரில் நிற்கிறான். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டுறானுங்க விஜய். ஏன்னா இந்த ஆள் என்னங்க இவ்வளோ சோம்பேறி இருக்காது, பிரச்சாரத்துக்கு வரமாட்டாருங்க. இப்போ பிரச்சாரத்துலாம் அவ்வளோதான், பிரச்சாரம் ரத்து, எல்லாம் ரத்து எல்லாம் ரத்து பண்ணு, டோட்டலாக கேன்சல் பண்ணு. கன்னியாகுமரி கவரப்பேட்டையில் வந்து இவருடைய கவர்ச்சியை வந்து எதிர்பார்க்குறாங்க, இப்படிங்களா சொல்லுது. ஆனால் இவர் இவர் கவர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க கவரப்பேட்டையில், இவர் வந்து கவரில். சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து கன்னிகள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் ரத்து பண்ணியிருக்காரு, நாளைக்கும் நிகழ்ச்சியில் ரத்து பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் கேன்சல் அவ்வளோதான், மொத்தமே க்ளோஸ். அவ்வளோதான். ஒரு டென்டல் ஒரே ஒரு இல்லை சார், ஒரு மாவட்டம் தான் சார் இது, ஒரு மாவட்டம் தான். ஒரு மாவட்டத்தில் அது கூட ரெஸ்ட்டு தான். எப்படி சார் ஒரு மாவட்டத்துக்கு போனீங்க 3 நாள் ரெஸ்ட்டு? பள்ளிக்கூடமா இது? எவ்வளோ சார் நீங்கள் பாருங்கள். பிரேமலதா நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சொல்கிறீங்க, 10 சீட்டு வாங்கிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணாங்க, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு லேடி எவ்வளோ சுற்றுறாங்க, பிரச்சாரத்தில் பறக்கிறாங்க சார். எப்படி நீ யோசிப்பாரு? நீ ஒரு 51 வயசு உனக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டினா அதை ஓட்டினா ஒரே நாள் ஓவர் சீன் போட்டு வேண்டியது. உன்னை யாரும் சைக்கிள் ஓட்ட சொன்னது? நீ சைக்கிள் ஓட்டினா அவனுக்கு போட்டு உன்னை கீழே தள்ளி மிதி மிதிச்சு பத்தாத்துக்கு அவனுக்கு வர மிதிக்கிறானுங்க. இதான் நேரம் பார்த்து யார் பவுன்சருக்கா இது, அவனுங்களும் மிதிச்சு இது கீழே தள்ளி, இதெல்லாம் தேவையா அவனுக்கு? நீ எதுக்கு சைக்கிள் ஓட்டுற? நீ வேனில் போகிற, அப்படியே இருக்க வேண்டியது தானே. விட்டா பயிரை தூக்கி கழுத்து மேலே தூக்கி இதெல்லாம் நீ தூக்கிறது இல்லை. இது வரைக்கும் உன் பிள்ளையே தூக்கிறது கிடையாது. நீ இது யாரோ ஒரு பையன் வந்தான்னு கேட்டால் அவனை தூக்கி தலை மேலே உட்கார வைக்கிற, இங்கே ஷோல்டரில் இப்படி உட்கார வைக்கிற, இதெல்லாம் நீ வந்து ஓவராக சீன் போடலாமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஓவர் சீன். ஆந்திரா பவன் கல்யாண் இதெல்லாம் பண்ணது, அது அப்படியே அதுதான் இளநீர் வாங்கி குடிக்கிறது, அப்படி கேட்ச் பிடிக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது, இது எல்லாம் வந்து காட்சியாவில் பவன் கல்யாண் எதை ஃபாலோ பண்ணாரோ அந்த ஸ்டைல்லாம் அதே சார் காப்பி அடிக்கிற அதே மாதிரி துணை முதலமைச்சர் ஆயிடும். அதுதான் இல்லை சார், அப்படி வந்து ஒரு எண்ணம் இவங்களுக்கு கதைக்காகாது சார். இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு காலம் டேட்டு நெருங்க விஜயே மறந்துடுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, இவங்க வந்து கூப்பாடு போட்டுக்கிறானுங்க பெரம்பூரில் இருக்கிற இடத்து சார். இன்னைக்கு காலையில் நினச்சா உடனே போயிடலாம். இப்போ இன்னைக்கு கணக்குன்னா பர்மிஷன்லாம் கொடுத்தாச்சு. கவரப்பேட்டை நேரம் கவரப்பேட்டையில் இருக்கணும், கேன்சல். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கேன்சல். இதெல்லாம் திமுக சதின்னு வேறு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு திமுக வந்து சதி அது வேறு சொல்லுவீங்க இல்லை? எனக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் போதும். நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சி கலைக்கணும் முதல்ல. எது ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சி 234 தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு கிழிச்சாரு. 234 தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ நான் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. எப்போத்துலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் தெரியுமா? விட்டுட்டீங்க. சரியான நபரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஆதவர்ஜனெல்லாம் உள்ளே கொண்டு வந்ததே தப்பு. இப்போ தினமும் பிரச்சனை எதனால? நீங்கள் சொல்லலாம் அரசியலில் இந்த சதி பண்ணோம் சார், இந்த சாணக்கியத்தனம் பண்ணோம் சார் அதுன்னு. இன்னைக்கு டேட்டு பிள்ளைங்க தெளிவாக இருக்கிறானுங்க. கட்சிக்காரன் அவன் விஜயோட தொண்டனுங்களே சொல்கிறானுங்க, படத்தை லீக் பண்ணதே தலைவர் தான் பண்ணாருன்றானுங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. அதை விட்டு இப்போ தயாரிப்பாளர் சங்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. யார் வேணா இருக்கட்டும், ஆனால் பொது கருத்து அது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் என்னன்னு கேட்டால், ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிடறதுக்கு முன்னாடி இல்லீகலாக அதை வந்து படத்தை திருடி வந்து நீங்கள் வெளியிடுறதுலாம் தப்பான விஷயம் உண்மையிலேயே. அது நான் சரி, அதை அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டலாம். ஆனால் இது யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் பேசுகிறாங்கல்ல, இது பண்ணதே இவனுங்க தான்.
அவர் ராஜன் பேசுகிறார் பாருங்க, தயாரிப்பாளர் ராஜன் வந்து பேசுகிறார் பாருங்க, கே ராஜன் பேசுகிறார் பாருங்க, அது கரெக்டு. யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் நீங்கள் வந்து ஜென்ரலாக உங்களோட நேரத்தை போட்டது பொதுவான வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம், கண்டிக்கிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு பண்ணதே இவனுங்க தான். ஊருக்கே தெரியும். இது கூட தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க பாருங்க, தயாரிப்பாளர் சங்கம். இது கூட உங்களுக்கு தெரியல இன்னும். இந்த படத்தை இருந்து இந்த மாதிரி வந்து இல்லீகலாக ரிலீஸ் பண்ணால் யாருக்கு பெனிஃபிட், அவங்க தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா சார்? கண்டிப்பாக. யாருக்கு யாருக்கு ஆதாயம் இருக்கோ அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க. இது காமன் திங்கிங் ஒன்று தான் சார். ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா இருக்காது இவனுக்கு. இதுக்கு யாருக்கு காரணம்? உதயநிதியோ வந்து எல் முருகனோ வந்து காரணம் கிடையாதுங்க. இதை படம் ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னங்க இருக்குது? ஸோ இதெல்லாம் இது வர இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க. அமித்ஷா தான் சொல்லி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சர் இதையா வேலை படத்தை இல்லை கருமம். இவனுக்கு திங்கிங் எப்படி இருக்கு பாருங்க. பேசுவோம் சார், தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கு முக்கியம். நன்றி சார்.